மாடியில இருக்கா, உன்னை கூப்பிடுறா, கொஞ்சம் போறியா? அவ எதுக்கு தேவையில்லாம என்ன கூப்பிட்டே இருக்கா? சும்மா கூப்பிட்டு மண்டையில கொட்டிட்டே இருக்கா. நீ அவகிட்ட சொல்லி வை, அதுக்கப்புறம் நானும் அடிச்சிருவோம் பாத்துக்கோ. டேய், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவ யாரு? உன் தங்கச்சி தானே? தங்கச்சினா அப்ப கொட்டிட்டே இருக்கலாமோ? அவ ஒண்ணு கொட்டலாம் மாட்டா. இப்ப எதுக்கும் கூப்பிடுறா போ. அம்மா, நீ வர வர அவளுக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்துக்கோ. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்ப எதுக்கும் கூப்பிடுறா, போறியா எப்படி? போறேன், இல்லனா மட்டும் விட்டுறவா போற? வர வர இந்த ரெண்டும் சண்டைய ஆரம்பிச்சிட்டுதுங்க. தீபி, என்ன மாமா, என்னாச்சு? தீபி கூப்பிடுறீங்க? குமாரி, தீபிக்கு நீ சொல்லிடாத சரியா? தீபி எங்க? தீபியா? அவ ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். என்னாச்சு? தீபிக்கு பிறந்த நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift வாங்கியிருக்கேன். அதை காட்டலான்ட்டு தான் கூப்பிடுறேன். மாமா, அப்படியா? தீபிக்கு ஏற்கனவே நாங்க நகை எடுக்கலாம் இல்ல வேற ஏதாவது பண்ணலாம்னு பேசிட்டு தான் இருந்தோம். நீங்க அதுக்குள்ள gift எடுத்துட்டு வந்துட்டீங்க. என்ன gift வாங்கிருக்கீங்க? சர்ப்ரைஸ். எங்க கிட்டேவா? அஞ்சலி. அவ இப்பதான் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவ போயிருக்கா. அப்படியா? சரி பூமாரி, தீபி எல்லாத்தையும் கூப்பிடு. எல்லாத்தையும் கூப்பிடுறேன். முதல்ல என்ன கிஃப்ட்னு என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்போ gift வெளியே தான் இருக்கா? அப்ப நான் போய் பார்க்க போறேன். ஏய் பூமாரி, ஏன் இவ்ளோ அவசரம்? கொஞ்சம் பொறு. என்ன மாமா நீங்க gift வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன giftன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு ஒரு இதா இருக்கும். சும்மா எக்ஸைட் பண்ணிட்டே இருக்கீங்க. வீட்ல ஏதாவது ஒரு வேலை பார்க்கையில தான் உங்க எல்லாருக்கும் என் பேரு ஞாபகத்துல வருமா? சும்மா அஞ்சலி அஞ்சலின்ட்டு கிச்சன்ல ஒரு 5 நிமிஷம் நிக்க முடியுதா? ஹலோ மேடம், நான் ஒன்னும் உங்களை கூப்பிடல. உங்களை கூப்பிடணும்ட்டு எனக்கு ஒன்னும் அவசியமும் கிடையாது. அங்க நிக்கிற மன்னவர் தான் உன்னை கூப்பிட்டாரு. மன்னவரா? ஆமா, கொஞ்சம் திரும்பி பாரு. ஏங்க நீங்களா? நீங்க எப்பங்க வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஏன் கூப்பிட்டது காதுல விழல? நீங்களா என்ன கூப்பிட்டீங்க? பூமாரி தானே கூப்பிட்டா அஞ்சலி அஞ்சலின்னுட்டு. அவளும் கூப்பிட்டா, நானும் கூப்பிட்டேன். ஆமா, தீபி பூமாரி எல்லாம் எங்க? அவங்கள கூப்பிடு. ஏங்க தயவு செஞ்சு என்னன்னாலும் என்கிட்டே சொல்லுங்க. அதுங்களை கூப்பிட சொல்லாதீங்க. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடு ஃபுல்லா அவ்வளோ திங்ஸ் எடுத்து போட்டுதுங்க. எல்லாத்தையும் ஒதுங்க வைக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தேவையில்லாம அதுங்களை கூப்பிடாதீங்க. அப்புறம் அதை அப்படியே போட்டுட்டு வந்துருங்க. ஆமா அதானே. ஆனா என்ன பண்றது, இப்ப கூப்பிட்டுதான் ஆகணும். கூப்பிட்டுதான் ஆகணுமா? ஏன் டீமெண்ட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காரா? இவருக்கு இதே வேலையா போச்சு. டீமெண்டம்லாம் ஒண்ணு இல்ல, ஒழுங்கா கேளு என்னன்ட்டு. அதுக்குள்ள தையத்தக்கான்னு குனிக்காத. என்னங்க எதுக்குங்க கூப்பிட்டீங்க? ஏன் அஞ்சலி, உன் பொண்ணுக்கு கோவத்துல இருந்து திமிர்ல இருந்து எல்லாரும் யார்கிட்ட இருந்தோ வரல, எல்லாம் உன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு பாத்துக்கோ. இத சொல்றதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? அரிய கண்டுபிடிப்பு. ஏன் அஞ்சலி, எப்பவுமே நீ இப்படிதானா? ஒன்னு சொன்னா காது கொடுத்து கேட்கணுங்கிறதே கிடையாதா? அம்மா சொல்லி தொலைங்களம்மா என்னன்ட்டு. ஒண்ணு இல்ல, தீபிக்கு ஒரு gift வாங்கியிருக்கேன். அதை குடுக்கறதுக்காக தான் தீபியை கூப்பிட சொல்றேன். கிஃப்டா? தீபிகா? ஆமா, பின்ன உனக்கா? அதானே, பின்ன உனக்கு அடி வாங்குவாங்க? தீபிக்கு தர பிறந்தனால அவளுக்கு தான் வாங்குவாங்க. இவ ஒருத்தி கொஞ்சம் சும்மா இருடி. எதுக்குங்க இப்ப கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு என்ன வந்துச்சான்? தீபியை கூப்பிடு. தீபி, பூமாரி. சரியா போச்சு. இப்பதான் எல்லாத்தையும் ஒதுங்க வைக்க சொல்லிட்டு வந்தேன். கூப்பிட்டாச்சா? இதுங்க இப்ப வந்து நிக்குங்க. கீழே கொஞ்ச நேரம் இருப்போமேன்ட்டு வந்தா மேல கூப்பிடுறது, மேல கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு பார்த்தா கீழே கூப்பிடுறது. அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் பாப்பா. உனக்கு தான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை தரலான்னு தான் கூப்பிட்டேன். சரி, வேணாம்னா நீ மேலே போய் உட்காந்துக்கோ. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? கிஃப்டா? ஆமா, gift தான். வேணுமா வேண்டாமா? கிஃப்ட் தந்துட்டு யாராச்சும் வேணுமான்னு கேட்டோம்னா யாரு வேணாம்னு சொல்வா? எனக்கு கிஃப்ட் வேணுமே வேணும். ஆமா ஆமா, மேல ஒதுங்க வைக்க சொன்னேன்ல, அத முதல்ல போய் ஒதுங்க வச்சிட்டு வாடி. அப்பதான் gift. நீ சொன்னோன உடனே கேட்டறணுமா? முடியாது. ஓகேயா? அதானே பார்த்தேன் திமிரு பிடிச்சவ. பூமாரி எங்க? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாதா சித்தி? அப்போ அவளை மட்டும் ஒதுங்க வைக்க சொல்லிட்டு நீ இங்க நிக்கு வந்திருக்க, கரெக்ட்டா? நான் போய் எப்படி சொல்வேனா? அவதான் நான் ஒதுங்க வச்சிட்டு தான் வருவேன்னா. சரி ஓகேன்ட்ட நான் அப்படிதான். அதானே பார்த்தேன். நீ கள்ளில ஒரு வேலை பார்க்க மாட்டிய, வேலை கள்ளி. சித்தி, என் gift என்னது உனக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. அநேகமா ரொம்ப பெரிய gift-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். 5-6 பேரும் சேர்ந்து தூக்கணும்னு நினைக்கிறேன். அதான் அப்பா உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. ஆமா ஆமா, கடைசில ஒரு பேனா வாங்கி தந்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்ல போறாரு பாரு. போ சித்தி. அப்பா என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன். முதல்ல பூமாரி வரட்டும். அவன் எப்ப வர்றது? நான் எப்ப gift பார்க்கறதா? பூமாரி. நினைச்சிட்டுப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டேன். இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தியா? ஆமா
கெஸ் பண்ணுங்க பாப்போம். கெஸ் எல்லாம் எங்களால பண்ண முடியாது. பாக்குறதுக்கு என்னமோ ஆளை வச்சு மூட்டை கட்டின மாதிரி இருக்கு. சும்மா பிராங்கா? சித்தி கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்பாலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. பிராங்க் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ அது என்னது? எனக்கு இப்பவே ஓபன் பண்ணனும் போல இருக்கு. வா, நீ உன் கையால ஓபன் பண்ணு, வா. வாவ், நீங்க அப்படி சொல்றீங்களா? இதோ வரேன். அப்பா, இது பாத்தீங்கல்ல, என் Dress கலரும் இந்த கலரும் ஒண்ணு போல இருக்கு. ஆமா, ஒண்ணு போலதான் இருக்கு. சரி, ஓபன் பண்ணு. இரு, நான் அந்த பக்கம் போய் கட்டுறேன். ஏங்க, எனக்கு கிஃப்ட் அது? அதான் ஓபன் பண்ணுவாள்ல, அப்ப பாரு என்னதுன்னு உனக்கே தெரியும். அப்போ என்கிட்ட கூட சொல்லாம எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்ன? உன்கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும்ல. நீயே பெரிய ஓட்டவாயி, உடனே அவகிட்ட உளறி வச்சிருவ. அதான் சொல்லல. ஓஹோ, சரி. இனிமே நானும் எதுவுமே சொல்ல மாட்டேனே. பாருங்க, அப்புறம் இருக்கு. சொல்லாத. 1 2 3. வாவ், ஸ்கூட்டி. வாவ், சூப்பரா இருக்கு ஸ்கூட்டி. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த ஸ்கூட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? உனக்கு நல்லா பிடிச்சிருக்கா? ஆமா, ஆனா ஒண்ணு, எனக்கு ஸ்கூட்டியே ஓட்ட தெரியாதே. அதுக்கு என்ன, உனக்கு நான் சொல்லி தர்றேன். தீபி, எனக்கு ஒரு வாட்டி ஓட தருவியா? படிச்சதுக்கு அப்புறம். தருவேன் தருவேன். தேங்க்ஸ் தீபி. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். உனக்கு பிடிச்சிருக்கா? கலர் பிடிச்சிருக்கா? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்தி, என்ன அமைதியா நிக்க? எப்படின்னு பாத்தீல? ஸ்கூட்டியாக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அஞ்சலி, நீ அமைதியா நிக்க? உனக்கு பிடிச்சிருக்கா எப்படி? என்கிட்ட கேட்டுட்டா எடுத்தீங்க எனக்கு பிடிக்கிறதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. இவளுக்கு என்னாச்சு? இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டுட்டு போறா? அவகிட்ட சொல்லாம எடுத்திருக்கீங்கல்ல, அதனால கோபப்படுவா. அவளுக்கெல்லாம் பிடிச்சதா இருக்கும். கலரும் அருமையா இருக்கு. யார் செலக்ஷன்? உங்க செலக்ஷனா? ஆமா பூமாரி. சூப்பர் மாமா, கலக்குங்க. ஆனா ஒண்ணு, ஒரே ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த ரெண்டுல எது சண்டை போட போறோம் தெரியல. அதான் பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பூமாரி, இதுங்க போடுற 1 மணி நேரம் சண்டைக்காண்டி 2 ஸ்கூட்டி எடுக்க முடியுமா என்ன? அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் சண்டை போடாம ஓட்டுச்சுங்கன்னா சரிதான். நான் ஓட்டுவேன், நீ ஓட்டுவேன், உன் ஸ்கூட்டி என் ஸ்கூட்டி அப்படின்ட்டு சண்டை வராம இருந்தா சரிதான். அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் இப்பவே கேட்டுருவேன்ல. தீபி, இங்க பாரு, பூமாரிக்கும் ஓட்ட கொடுக்கணும் சரியா?